அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்று விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்ற வேண்டுமென்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் சுத்தமான குடிநீரை மக்களுக்கு விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 340 கோடியை ஒதுக்கி தமிழக முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிடக் கோரி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட வந்த நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தற்போது கர்நாடக அரசுக்கு ஒரு முக்கியமான அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டின் குறுவை சாகுபடி மற்றும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு ஆணையம் பிறப்பித்துள்ளதால் தமிழக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறையால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தென் மாவட்டங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் இயக்கத்தை நீட்டித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டு உள்ளது. அதன்படி நெல்லை, தாம்பரம் சிறப்பு ரயில் இரு மார்க்கங்களிலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுபோல தூத்துக்குடி, தாம்பரம் சிறப்பு ரயில் இரு மார்க்கங்களிலும் வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, தூத்துக்குடி, தாம்பரம் சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக ஆடிப்பெருக்கு அன்று ஆவண பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தொலைதூர மின்சார பேருந்துகள் அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் கணக்கெடுப்பு களப்பணிகள் இன்று முதல் தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளன. 33 கேள்விகளை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வித்தாளை பயன்படுத்தி இந்த பணியானது மேற்கொள்ளப்படும். அடுத்த அறிவிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர திருவிழா நடைபெற உள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழக கடலோர பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கோவை, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.